தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் மாலையில் திமுக டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், மாநாட்டிற்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் என்னென்ன? சுமார் எவ்வளவு பேர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? விவரங்கள். திமுக மகளிர் அணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற தலைப்பில் மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்காங்க. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெற இருக்கு. இன்று மாலை 5 மணி அளவில் இந்த மாநாடு தொடங்கி நடைபெற இருக்கு. இங்கு வரக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் கருப்பு சிகப்பு ஆடை அணிந்து வரப்பாடு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அதற்கான ஆடைகள் வழங்கப்பட்டு அனைவரும் கருப்பு சிகப்பு நிறத்தில் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்று மாலை 5 மணிக்கு தான் மாநாடு தொடங்கும் என்றாலும் கூட தற்பொழுதே பெண்கள் வர தொடங்கியிருக்காங்க. மாநாட்டு திடலுக்கு காலை முதலே இந்த மாநாட்டு திடலுக்கு வர தொடங்கியிருக்காங்க. இங்கு வரக்கூடிய மகளிருக்கான அவர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட்டிருக்கு. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நாற்காலிகளிலும் சிற்றுண்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பையில அவர்களுக்கான சிற்றுண்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. குடிநீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. சரியாக 5 மணிக்கு இந்த மாநாடு தொடங்கும் சொல்லப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதே போல துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கு. அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்றிருக்கு. இந்த மாநாடு சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் பேனர்களில் இந்த திமுக அரசினுடைய 5 ஆண்டு சாதனைகள் விளக்கும் வகையில் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்தவரை இது போன்ற பெரிய பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் நடத்துவது அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்வார்கள். குறிப்பாக அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு ஆயுதமாக இந்த மாநாடுகளை பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் திமுக அரசு 2021 பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் மிக பிரம்மாண்டமான அளவில் நடைபெற்று வந்தாலும் கூட மாநாடுகளும் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் திமுக இளைஞரணி சார்பில் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு. இதே போல மகளிர் அணி சார்பில் பல்லடத்தில் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றுச்சு. இன்று டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடுகள் நடைபெறுது. இப்படி தொடர்ச்சியாக மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இறுதியாக மார்ச் 8ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் திருச்சியில் மகளிர் அணி மாநாடு மிகப்பெரிய அளவில் பொது மாநாடை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இப்படி தொடர்ச்சியாக மாநாடுகள் வந்திருக்கு. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவும் திமுகவினர் இதை முன்னெடுத்து கொண்டு செல்றாங்க. இப்போ அப்படியே இன்று மாலை 5 மணிக்கு டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு செங்கிப்பட்டியில், தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற இருக்கு. இப்போ அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு இந்த மாலை மாநாடு நடைபெற்றாலும் கூட இந்த திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த திமுக மகளிர் அணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் காலை முதலே மாநாட்டு திடலுக்கு வர தொடங்கி இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.